السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا فتاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் ஷஹருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம். இந்த மாதத்தினுடைய பெயர் முஹர்ரம். சென்ற வாரத்தின் நாம் பார்த்தது ஹிஜ்ரி ஆண்டு, அதாவது முஸ்லிம்களிடையில் இஸ்லாத்தின் உண்டான ஆண்டுகளின் பெயரை மாற்றி மாற்றி வைத்திருந்தார்கள். அதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமியுடைய ஆண்டினுடைய பெயரை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயரை மாற்றி அமைத்தார்கள். அதை சென்ற வாரத்தின் சொன்னோம். இந்த ஹிஜ்ரி ஆண்டு 1447 முடிந்து 1448 தொடங்கி இருக்கின்றன. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நம்முடைய எண்ணத்தில் இருக்க வேண்டிய ஒரு மாண்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் யாருக்கும் தீங்கு அளிக்கக்கூடாது, நாம் எப்போதும் எந்த தீங்கையும் செய்யவும் கூடாது, அந்த தீங்கையை முற்படுத்தவும் கூடாது, அந்த தீங்கையிலிருந்து நாம் பாதுகாப்புக்கு பெற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து ஆரம்பிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியுடைய மாண்பு என்னவென்று சொன்னால், ஒரு நன்மையை முடிந்து இன்னொரு நன்மையை ஆரம்பித்து கொள்ளே இருக்க வேண்டும். அது இஸ்லாமியுடைய ஆரம்பத்தின் முதல்
கடைசி வரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதத்திலும் நம்மவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டே அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாமியுடைய கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம். அந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன? மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய காபாவிற்கு சென்று ஹஜ் செய்து அந்த ஹஜ் திலாவத்தை முடித்துவிட்டு வரும்போது அவர்களுடைய உள்ளத்தில் எந்த கரையும் இருக்காது, அவர்களுடைய மேனியில் எந்த தப்பும் இருக்காது. ஒரு சிறிய குழந்தை எப்படி பிறக்கின்றதோ அந்த பிறந்த குழந்தை எந்த தப்பு தடங்கள் எதுவும் இருக்காதோ அது போன்று ஹஜ் செய்து வந்தவர்களுக்குரிய அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சிறப்பை கொடுத்திருக்கின்றான். அவர்களுடைய உள்ளத்தில் எந்த தப்பு தண்ட எதுவுமே வராது. தப்பு செய்ய தூண்டினாலும் அல்லாஹ்வுடைய நினைவு வந்துவிடும். அதற்காக வேண்டிதான் வருடத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் மக்கள் நிறைய நபர்கள் ஹஜ் செய்து உள்ளூருக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்தில் நம்முடைய ஹாஜிமார்கள் அதை ஹஜ்ஜை முடித்துவிட்டு நம்முடைய உள்ளூருக்கு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த இஸ்லாத்தினுடைய மாண்பு ஒரு நன்மையை முடித்து அடுத்த நன்மையை ஆரம்பிக்க வேண்டும். அதுபோன்றுதான் இந்த ஹஜ்ஜை முடித்து விட்டோம், அதற்கு அடுத்தது முஹர்ரம். இந்த மாதத்தினுடைய நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கின்றான்? இந்த நன்மையான காரியங்களை முற்படுத்த செய்ய வைத்திருக்கின்றான். அது என்ன? முஹர்ரம் மாதத்தில் நன்மையான காரியம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அல்லவா, இன்ன ஐத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் இத்னா. எப்போது வானம் பூமி எப்போது படைத்தோனோ அந்த நாளிலிருந்து இந்த உலகத்தில் மாதங்களினுடைய எண்ணிக்கை 12ஆக இருக்கின்றது. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டானே, அந்த சிறப்புக்குரிய மாதங்களில் ஒரு மாதமாகிறது இந்த முஹர்ரம் மாதமாக இருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு என்ன? இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வரலாம். அப்ப இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், மற்ற மாதங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாதம் இல்லையா என்று ஒரு கேள்வி வரலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா மாதமும் அல்லாஹ்வுடைய மாதம்தான். ஒரு சிறந்து எடுத்துக்காட்டாக எடுத்து காட்டுகின்றானே, அது சிறப்புக்குரிய மாதம் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பைத்தி என்று சொல்லுகின்றான். காபாவை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இது என்னுடைய இல்லம். அப்ப மற்ற இல்லங்கள், மற்ற பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லம் இல்லையா என்று சொன்னால் மற்ற பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுடைய இல்லம்தான். ஆனால் சிறப்பு என்று பிரித்து காமிக்கின்றான் என்று சொன்னால் அதனுடைய தரம் வேறு. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றார்களே, என்னுடைய அடியான் என்று சொல்லி காட்டுகின்றானே அல்லாஹ், மற்ற அடியார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இல்லையா என்று சொன்னால் அப்படி அல்ல. அவர் சிறப்புக்குரியவர் ஆகியனால அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இந்த அடியான் என்னுடைய அடியான் என்று சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா மாதங்களும் எல்லா நாட்களும் அல்லாஹ்வுடைய மாதம்தான், அல்லாஹ்வுடைய நாட்கள் தான். ஆனால் சிறப்புக்குரிய என்று பிரித்து காட்டுகின்றான் என்று சொன்னால் அந்த மாதத்தில் சிறப்பு அதிகம். அப்படி என்ன இந்த மாதத்தில் சிறப்பு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வருடத்தில் 3 பத்துகள் மிகவும் சிறப்புக்குரிய 10 நாட்கள். அந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி 3 10 என்னவென்று சொன்னால்
துல்ஹஜ்ஜில் முதல் 10, அதே போன்று ரமலானுடைய கடைசி 10, இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கின்ற முஹர்ரம் மாதத்தில் முதல் 10 என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகிறார்கள். இந்த 3 பத்திகள் மிகவும் சிறப்புக்குரிய 10 நாட்கள். அப்ப அந்த 10 நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்றார்கள். இந்த 10 நாட்களில் நோன்பு வைக்கலாம், மற்ற ஏனைய நல்ல காரியங்கள் செய்யலாம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக அவர்கள் காட்டித் தருகிறார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தில் கடைசி 10வது நாட்களில் நீங்கள் நோன்பு நோற்றுங்கள். நீங்கள் நோன்பு நோற்றுங்கள். அதனுடைய பலன் என்ன? யார் ஒருவர் இந்த முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ, இந்த கடைசி 10 நாட்களில் 10வது நாள் யார் நோன்பு நோட்கின்றாரோ அவர்கள் இந்த ஆண்டு முதல் இதற்கு முன்பு போன ஒரு ஆண்டு முதல் இப்ப வரக்கூடிய ஆண்டு வரை அவர்கள் சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நம்மில் எத்தனை பேர் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? இந்த ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோன்புகளை பற்றி எவ்வளவு சிறப்பு இருக்கின்றன, நம்முடைய பாவங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நம்மில் எத்தனை பேர் இந்த நோன்புகளை வைத்திருக்கின்றோம்? இந்த நோன்பு எப்படி வந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முதலாகவே இந்த நோன்பு ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்தே நோன்பு வைத்து வந்தார்கள். எப்போது ரமலானுடைய நோன்பு ஃபர்லாக்கப்பட்டதோ அப்போதுதான் இந்த நோன்பு நஃபிலாக ஆக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை நோன்பு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான். எப்போது ரமலான் வருவதற்கு முன்பாகவே இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது போல நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். எப்போது ரமலானுடைய நோன்பு வந்து விட்டதோ அப்போதே இந்த ஆஷராவுடைய நோன்பு விட்டுவிட்டு இந்த பர்லான நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த நோன்பு எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் இந்த நோன்பு அவர்கள் வைத்து வந்தார்கள். எதற்காக வைத்து வந்தார்கள் என்று சொன்னால், அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கடலை கடந்து அல்லாஹ் வெற்றி கொடுத்தானே, ஆகையினால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள், இதற்காக வேண்டி நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இவர்கள் என்ன செய்தார்கள், நோன்பு வைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த நோன்பு வைத்து வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது அங்குள்ள மக்கள் எல்லோரும் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். எப்போ இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த 10வது நாட்கள், அந்த 10வது நாளில் அந்த மக்கள் எல்லோரும் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மக்கள் எல்லோரும் ஏன் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்கும்போது அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இவர்களுடைய படையை அல்லாஹ் வெற்றி கொடுத்தான், ஆகையினால இவர்கள் அந்த வெற்றி கொடுத்ததற்கு காரணமாக, நன்றி செலுத்துவதன் காரணமாக அவர்கள் இந்த நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லும் போது, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்களை விட
இந்த மூசா நபிக்கு இவர்களை விட நாம் தான் இவர்களுக்கு பொருத்தமானவர்கள், ஆகையினால இவர்களை விட நாம் தான் நோன்பு வைக்கக்கூடிய தகுதியானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த நேரத்திலே இந்த விஷயத்தையும் சொன்னார்கள், இந்த வருடம் போட்டும், இந்த வரக்கூடிய வருடத்தில் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் வரக்கூடிய காலங்களில் 9-10 நான் நோன்பு வைப்பேன், நீங்களும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகையினால் தான் நாம் என்ன செய்கின்றோம், இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நான் நோன்பு வைக்கின்றோம். 9-10 வைக்கின்றோம் அல்லது 10-11 வைக்க வேண்டும். இந்த நோன்பு வைப்பதினால் இவ்வளோ சிறப்புகள் கிடைக்கின்றன, இவ்வளோ நன்மைகளும் கிடைக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் நம்முடைய சமூகம், நம்முடைய மக்கள் எதை கொண்டு செல்கின்றது என்று சொன்னால், எதை கொண்டு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அனாச்சாரங்களும் அட்டுழியங்களும் அதை பக்கம்தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் எதை காட்டி தந்ததோ அதையெல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாம் எதை காட்டி கொடுக்கவில்லையோ அதன் பக்கம் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் நம்முடைய இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாத மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் நம்மளை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விஷயத்தை சொல்லும் போது அவர்களுடைய முகஜாடை, முக பாவனம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய முகம் சிகப்பாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும் போது அவர்களுடைய முகம் எல்லாம் அதாவது கோபமாக இருந்தது. ஏன் என்று சொன்னால் மக்கள் வேற விஷயத்தில் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அது போன்றுதான் இங்கே இப்ப இருக்கக்கூடிய மக்களும் அதை கொண்டுதான் செல்லப்படுகின்றது. இவர் யாரை பின்பற்றுகிறார்கள், இவர்கள் எதை கடந்து போகின்றார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் எதையாக இருந்தாலும் எனக்கும் நன்மை கிடைக்கும், உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். ஆகையினால் தான் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்களை சொல்லி காட்டுகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எதை காட்டி கொடுத்தாலோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ அதன் பிரகாரம் தான் நாம் நடக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வேற கலாச்சாரத்தில் வேற விஷயத்தில் நாம் சென்றோம் என்று சொன்னால் அதில் எதுவும் இந்த உலகத்திலும் பிரயோஜனம் இல்லை, மறு உலகத்திலும் பிரயோஜனம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொன்னார்களா? நோன்பு வைக்க வேண்டும். தொழ சொன்னார்களா? தொழ வேண்டும். ஜகாத்து கொடுக்க சொன்னார்களா? ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஹஜ் செய்ய சொன்னார்களா? ஹஜ் செய்ய வேண்டும். இதை தவிர மற்ற எந்த விஷயத்தையும் எதையும் காட்டி தராத விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு சென்றோம் என்று சொன்னால் நாம் நரகவாசிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு பித்அத்தின் ஃபின்னார். யார் ஒருவர் தவறான செயல்களை, அதாவது புதுமையான செயல்களை எடுத்து செய்கின்றாரோ அவர் நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு எந்த அளவுக்கு எச்சரிக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய மக்கள் எதை கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால், இந்த முஹர்ரம் வந்தது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய விஷயம் என்ன? நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய விஷயம் என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை மட்டும்தான் நாம் நினைவு கொள்கின்றோம். ஏன் நினைவு கொள்கின்றோம்? அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் கர்பலாவில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களே, அதை வைத்து அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் காட்டித்தராத ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றக்கூடாது. இஸ்லாம் காட்டித் தருவது, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டான் என்று சொன்னால் 3 நாளைக்கு மேல அவனை நினைவு கூறக்கூடாது. 3 நாள் தான் அவனுடைய நினைவு இருக்க வேண்டும்.
அதற்கு பிறகு அவனை எதை தவறான செயல்களில் எதுவும் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் காட்டி தருகிறது. ஆனால் நம்முடைய சமூகம் 1500 வருடத்திற்கு முன்பாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை எடுத்து இப்போது நம்முடைய மனிதர்கள், நம்முடைய மக்கள் எடுத்து செய்கிறார்கள் என்று சொன்னால் யாரை சொல்ல வேண்டும், யாரை குறை சொல்ல வேண்டும்? இவர்கள் மட்டும்தான் ஷஹீதாயிருக்கிறார்களா? இஸ்லாத்தின் எத்தனையோ மக்கள் ஷஹீதாகி இருக்கின்றார்கள். இஸ்லாத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் ஷஹீதாகி இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு, அவர்களை எல்லாம் நினைவில் கொள்ளாமல் இவர்கள் 5 பேர் மட்டும் உங்களுக்கு ஷஹீதாக தெரிகிறது என்று சொன்னால் மற்ற சஹாபாக்கள் ஷஹீதாகவில்லையா? ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் உலகத்தில் முதல் முதலாக ஷஹீதாக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்று சொன்னால் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நினைவு கூறுகின்றோமா? அவர் எப்படி ஷஹீதாக்கப்பட்டார்கள்? அவர்களுடைய பெண் உறுப்பில் ஈட்டியால் குத்தி மௌத்தாக்கினார்களே, அவர்களை எல்லாம் நாம் நினைவுபடுத்துகின்றோமா? ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய வெறும் ஷஹீது என்று சொன்னால் இந்த 5 பேர் மட்டும்தான். 5 பேர் யார்? அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3வது ஹசன் ஹுசைன், 5வது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. இந்த 5 பேர் மட்டும்தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மற்ற யாரும் ஷஹீதாக்கப்படவில்லை என்ற அந்த ஒரு கோணத்தில் மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் யாரை குறை சொல்ல முடியும்? அதனுடைய வரலாறு என்ன? அதனுடைய வரலாறு தெரியாததன் காரணமாகத்தான் நம்முடைய மக்கள் தேவையில்லாத விஷயங்களில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்களுடைய ஷஹீத் என்ன, அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் தான் நாம் நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், இந்த மாதத்தில் நாம் அதிகமாக செய்யக்கூடிய விஷயம் என்ன? 3 விஷயம்தான். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் 3 மட்டும்தான். அது என்ன? முதலாவது நோன்பு வைக்க வேண்டும். 2வது நம்முடைய குடும்பத்திற்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டும், மற்ற குடும்பத்திற்கு அல்ல. நம்முடைய குடும்பத்திற்கு நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டும். 1வது நோன்பு வைக்க அவர்களுக்கு ஆசைப்பட வைக்க வேண்டும். 2வது நம்முடைய குடும்பத்திற்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டும். 3வது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இந்த 3 தான். இதை தவிர வேற எந்த ஒரு விஷயத்திற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்ன? 3 விஷயம்தான். இதை தவிர்த்து மற்ற எந்த ஒரு செயல் செய்தாலும், எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லே ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் அதன் பிரகாரம் செய்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். அதை தவிர்த்து அவர்கள் சொல்லாத விஷயத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் நிரந்தரமாக நரகவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அவர்களுடைய வரலாறு என்ன? வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இதற்கு முன்பாகவும் நாம் சொல்லி இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல காரியங்கள் செய்வதற்காக வேண்டிதான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மற்ற எதற்குமே அவர்கள் ஷஹீதாக்கப்படவில்லை. நான் என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், அவர்கள் மட்டும்தான் ஷஹீதாக்கி இருக்கின்றார்களா? மற்ற சஹாபாக்கள் யாரும் ஷஹீதாக்கப்படவில்லையா? ஆண்களில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி ஷஹீதானார்கள்? அவர்களுடைய வரலாறு என்ன? அவர்களுடைய அதாவது மூக்கு முதல் துண்டம் துண்டமாக அவர்களை வெட்டி ஷஹீதாக்கப்பட்டார்களே, அவர்களை நாம் நினைவு கூறுகின்றோமா? சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அதாவது பெண் உறுப்பில் ஈட்டியால் குத்தி அவர்களை சாகடித்தார்களே, மௌத்தாக்கினார்களே, ஷஹீதாக்கினார்கள், அவர்களை நினைவு கூறுமா? இல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி நாம் இந்த 5 பேரை மட்டும் நாம் நினைவு கொள்கின்றோம்?
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள். யார் ஒரு மனிதர் மௌத்தாகினார் என்று சொன்னால் 3 நாளுக்கு மேலே அவர்களை அவர் நினைவு கூறக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆனால் 1500 வருடமாக ஆனும் பிறகு இந்த முஹர்ரம் மாதம் மட்டும் வந்தால் எல்லோரும் இந்த கர்பலாவுடைய அந்த விஷயத்தை மட்டும் பார்க்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் யாரை குறை சொல்ல முடியும்? இவர்களை மட்டும் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் இதை யார் கொடுத்த வழிமுறை? யார் காட்டி கொடுத்த வழிமுறை? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகையினால இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய விஷயம் நோன்பு வைப்பது, 2வது நம்முடைய குடும்பத்திற்காக அதிகமாக செலவு செய்வது, 3வது அல்லாஹ்விடத்தில் இதை விட்டு நாம் பாதுகாப்பு பெற அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து நாம் இதனுடைய பாவங்களை விட்டு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் காப்பாற்று அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.